வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி தான். அதுவும் வெள்ளையேறு நம்ம மாவு அரைச்சி கஷ்டப்பட தேவையே கிடையாது. உளுந்தும் நம்ம வறுத்து அரைக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே அருமையாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல டம்ளரில் நான் அளந்து எடுத்திருக்கேன். அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். அதே அளவு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், அதுவும் 100 கிராமு. நீங்கள் கிளாஸில் அளந்தாலும் சரி, இல்லை கப்பில் அளந்தாலும் சரி, ஒரே அளவுலேயே அளந்துக்கோங்க. அதை நல்லா 2 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த கழுவுன உளுந்தையும் பாசிப்பருப்பையும் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. இது வறுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம அப்படியே நம்ம வேக வச்சு செஞ்சோம்னா, நம்ம டப்பாவில் அடுக்கி வைக்கிற முறுக்கு கடைசி முறுக்கு வரைக்கும் நமக்கு நல்லா மொறுமொறுனே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கடைசி முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி நம்ம வறுத்து சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த டப்பா காலி ஆகிற வரைக்குமே உங்களுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும், மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம 2 நிமிஷம் வறுத்து செய்கிறது. 2 நிமிஷம் வறுத்தா போதும், கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. வறுத்துட்டு 1 டம்ளருக்கு அளவு வந்துச்சு எனக்கு. இது 100 கிராம், அது 100 கிராம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குது. நல்லா வேகணும். நல்லா வெந்து மசிஞ்சிருச்சுன்னா பரவாயில்லை. ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்தது பாருங்கள், இப்படி இருக்குது. நல்லா மசிஞ்சே வெந்துருச்சு. ஆனால் உள்ள தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த இப்படி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் நம்ம பருப்புகள் அளந்தோமோ அதே டம்ளரில் நல்லா குவிச்சு அளந்து 2 டம்ளரு அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற ரெடிமேட் மாவு தான், 2 டம்ளர் அளந்துக்கோங்க. அளந்துட்டு இதில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு. இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உப்பு. அரையிலேருந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வாயில் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம், வெள்ளை எள்ளு வேண்டாட்டினா நீங்கள் ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம வேறு எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்க தேவை கிடையாது. அதுலேயே நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. கரெக்டாக வருதான்னு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா தெளித்து மட்டும் பிசைஞ்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. லேசாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க, ஊற்றிடாதீங்க, அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு முறுக்கு அச்சு இருக்குது பார்த்தீங்களா, நான் இதில் தான் நான் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. உள்ளே லேசாக எண்ணெய் தடவிட்டு ஏற்கனவே வச்சுட்டேன். அதில் நம்ம முறுக்காக பிழிஞ்சிட வேண்டியதான். இது நம்ம கையெல்லாம் வலிக்காது. இது நம்ம பிழிஞ்சிட்டு கடைசியில் அந்த எஜ்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது நல்லா கை வலிக்காமே சுலபமாக வந்துடும். நல்லா இருக்கும் உங்களுக்கு. மொறுன்னு முறுக்கு சாஃப்டாக ரொம்ப வாயில் வச்ச உடனே அப்படியே ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். மொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இது வெள்ளை வெளியேர்ந்தான் இருக்கும், செவந்தெல்லாம் வரவே வராது. நல்லா வெள்ளை வெளியேர்னே இருக்கும் உங்களுக்கு முறுக்கு. நல்லா ஒரு பக்கம் சடசடப்பு அடங்கின உடனே திருப்பி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் இந்த ஓசை அடங்கின உடனே எடுத்துட வேண்டியது தான். இதே போலயே எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். அருமையான இன்ஸ்டன்ட் முறுக்கு தயாராகிடுச்சு.
மாவு நம்ம போய் இப்போ வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கழுவி காய வச்சு வறுத்து திரிக்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கிற மாவை வச்சு நம்ம உளுந்த பொடி எதுவுமே தேடணும்னு அவசியமே கிடையாது. இது போல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.